தொடர்ந்து சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வந்த சிவகார்த்திகேயன் கிட்ட குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏராளமான ரசிகர்கள் அவரை சூழ்ந்துட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அப்ப கோயில் வாசல்ல நின்றுட்டு இருந்த குழந்தைகள் கிட்டையும் உற்சாகமா கை குலுக்கி மகிழ்ந்தாரு. தரிசனத்துக்காக வந்த பக்தர்கள் பலரும் திடீர்னு கோயிலுக்குள்ள சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வருகை தந்த சிவகார்த்திகேயனை பார்த்து மகிழ்ச்சியோட திரும்பியும் மக்கள் அதே வரிசையில நின்று சுவாமி தரிசனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில செய்தியாளர்களை சந்திச்ச நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும்போது, நீண்ட நாட்களா முருகனுடைய அறுபடை வீடுகள்ல போய் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடந்த மாசம் வர நினைச்சிருந்தேன். ஆனா மழை வெள்ளத்தால வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில இன்னைக்கு திருச்செந்தூர் வருகை தந்து முருகனை சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கேன். அமரன் படம் வெற்றியடை செஞ்ச அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் பத்தி கேட்கும்போது அதை பத்தி இங்க பேச வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொன்ன நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் பேசும்போது, இது போல சம்பவம் நடக்க கூடாது அப்படிங்கறதா எல்லாருடைய எண்ணமும். இதுக்கு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் தான் நம்ம நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பெண்களுக்கு தைரியம் வரணும். இது போல இனி நடக்க கூடாது அப்படிங்கறத வேண்டுவோம். அதே மாதிரி நானும் கடவுள்கிட்ட அதை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.